ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நீங்கள் அடுப்பு பக்கமே போக தேவையில்லைங்க. அடுப்பு இல்லாமலே ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொரியை வச்சே செய்யலாம். இப்போ ஆயுத பூஜை முடிஞ்ச டைமில் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பொரி இருக்கும். அந்த பொரி நமத்து போச்சுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செய்து கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டு காஜா கத்தலி மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இது பொரியில் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த டேஸ்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் பொரி ஒரு 2 கப் அளவு பொரி எடுத்துருக்கிறேன். பொரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மிக்ஸி ஜாரில் போடும்போது மொறுமொறுன்னு இருந்தால் தான் நல்லா அரைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட பொரி பதத்திருச்சு அப்படின்னா நீங்கள் கடாயில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரே 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போடுங்க, நல்லா அரைப்படும். இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இது கூட 10லேருந்து 20 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது. பொரி நல்ல மொறுமொறுப்பாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு அரைப்படும். அதனால் பொரி மட்டும் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு பொரிக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுவே போதுமானது. உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அரைச்ச சர்க்கரை எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவு சேர்த்துருக்குறேன். பால் நல்லா ஆறி இருக்கட்டும். சர்க்கரையை பவுட்ரு பண்ணிட்டோன்னா பாலில் ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் சர்க்கரையை பவுட்ரு பண்ணிவிட்டு பாலோடு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போவே சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கும். பவுடராக இருக்கிறதுனால ஈஸியாக கரைஞ்சிரும். இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய், பால், சர்க்கரை 3ஐயும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் பொரியில் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நெய் எல்லாமே கலந்தாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொரியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு விஸ்கு வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாயிரும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் கோதுமை மாவு பதத்துக்கு வரணும். அதாவது சப்பாத்தி மாவுலாம் பசைவோம்ல, அந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அதே நேரம் சாஃப்டாகவும் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் பால் கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் பசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். விஸ்கு வச்சு ஒரு முறை கலந்துட்டு கை வச்சு நல்லா பரட்டி விட்டுடுங்க. நீங்கள் பசைய நல்லா சாஃப்டாகும். முதல்ல பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. பொரி நம்ம ஊற்றின பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் கையில் அமுக்கணுன்னா நல்லா சாஃப்டாக அமுங்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் இருக்கிற பிளேட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நெய் தடவிக்கிட்டு இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். நான் பாதி அளவுக்கு தான் கிரீஸ் தடவிருக்கிறேன். ஏன்னா மாவு அவ்வளோதான் இருந்தது. பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து கை வச்சு நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கொண்டுங்க. கை வச்சு லைட்டாக அழுத்திங்கனாலே கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பாட்டிலவோ வச்சு லைட்டாக ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ண வேண்டாம். கொஞ்சம் திக்காக தடிமனாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓரத்துல எல்லாம் இதை எடுத்து விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டிங்கன்னா பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம உடனேயே செய்திடலாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. லைட்டாக மேலே டேப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இது நீங்கள் பொரியில் செய்தீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை செய்து கொடுங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்திடலாம். அது மாதிரி பீஸ் போடும்போது கத்தியில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே லுக் வைஸ் காஜா கத்தலி மாதிரியே இருக்குங்க. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அந்த வாசனை அப்படியே இருக்குது.
ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பொரியில் வந்து லைட்டாக உப்பு இருக்கும், அதுக்காக சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த சால்ட்டோட டேஸ்ட்டு வராது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே இந்த ரெசிபியை செய்து பாருங்கள், அப்படியே அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டெல்லாம் கிடச்சிரும். அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்துட்டோம். இந்த டேஸ்டான ஈஸியான பொரி வச்சு செய்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.